அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலி ரப்பில் ஆலமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் 3 கேபிட்டல்களெல்லாம் கொடுத்திருக்கிறான், முதலீடுகள். ஒன்று அவருடைய உடல் சேர்த்து உயிரும் இருக்கு. அடுத்தது பொருள், அடுத்தது காலம். அது உயிர்னு கூட சொல்லலாம். இது ஒவ்வொரு மனிதருக்கு அல்லாஹுத்தாலா அதை கொடுத்திருக்கிறான். இதை வச்சு மனிதன் என்ன சம்பாதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறான். ஆனா இன்றைக்கு மனிதன் அதை சம்பாதிக்க வேண்டிய திசை, பயன்படுத்த வேண்டிய திசை வேறையாக ஆக்கிக் கொள்றான். அதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் சோதனைகளும் குழப்பங்களும் வருது. எப்ப அதை கொடுத்தவனே இந்த முதலீட்டை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறானோ அந்த பிரகாரம் படைக்கப்பட்டவங்க பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா அவங்க நிம்மதியான, கண்ணியமான, சந்தோஷமான வாழ்க்கை அடைவாங்க. அப்ப இந்த உடல், பொருள், காலம், இது அனைத்தும் தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை பிரகாரம் வாழ்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் மனிதனுக்கு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். எப்ப இந்த பொருள்களை, இந்த 3 விஷயங்களையும் மனிதன் வேற விஷயங்களுக்கான பயன்படுத்த தொடங்குகிறானோ அப்போ உலகத்துல பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சோதனைகள் வரும். இன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளின் காரணம் அதுதான். அப்ப சுருக்கமா சொல்ல போனால் இந்த உடல், பொருள், காலத்தை மனிதன் தீனுக்காக வேண்டி பயன்படுத்தாதனால இன்றைக்கு வேற விஷயங்களுக்கான மனிதன் பயன்படுத்துகிறான். எப்ப மனிதன் தீனுக்கான பயன்படுத்துவானோ இப்ப அவனுடைய நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கத்துக்கான செலவழிக்கிறான், பயன்படுத்துறான். வாழ்க்கை நிம்மதியான வழியாக, சந்தோஷமான வழியில வாழ்க்கை செலவாகும். இதை விளங்கப்படுத்தத்தான் அல்லாஹு தாலா காலத்துக்கு கால நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். வந்த நபிமார்கள் தான் சொன்னாங்க, என் மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, வெற்றி பெறுவீங்க. அப்படின்னா தீனை ஏற்றுக்கொள்ளுங்க, வெற்றி பெறுவீங்க. தீனுடைய அடிப்படை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமான், அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் பின்னாடி தொடர்ந்து வரும். அப்ப மனிதனுடைய வெற்றி அதுல தான் இருக்குது. எந்த ஒரு நபியும் உலகத்துக்கு வந்து மனிதனுடைய உடலை வியாபாரத்துக்காண்டி இப்படி பயன்படுத்தணும், இப்படி காசு சம்பாதிக்கணும், இப்படி வீட்டை கட்டணும், இப்படி டெக்னாலஜியில முன்னேறணும், அதுக்காக இப்படி காசு பணத்தை செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும் எந்த நபியும் சொல்லல. அப்ப எல்லா நபிமார்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உடல் பொருளை அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வழி, அந்த காலத்துல நபியுடைய வழி பிரகாரம் செலவழிக்கிற முறை, அதான் தீன். தீனின்படி பயன்படுத்துற முறையை தான் காட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கு தீனை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக பிரஸ்தாபிக்கப்படுது, பேசப்படுது. அடிக்கடி பயான்களை கேட்கிறோம். பேப்பர்கள்ல, நியூஸ் பேப்பர்ல கூட பயான்கள் இருக்குது, இன்டர்நெட்ல இருக்குது, ரேடியோ மூலமா கேட்கிறோம், டெலிவிஷன்ல கூட பயான் போய்கொண்டிருக்கு, நேரடியா கேட்கிறோம். இன்னைக்கு தீனை பத்தி பரவலா பேசப்படுது. இருந்தாலும் கூட அதனுடைய மகத்துவம் எதுவரைக்கும் உள்ளத்துல வராதோ, தேவை என்று கருத மாட்டோமோ, அது வரைக்கும் இந்த தீனுக்காக வேண்டி நாங்க உயிரை கொடுக்கிறது என்பது தூரமான விஷயம். ஒரு 8 வச்சு எழுப்பி போறது கூட கஷ்டமாகிடும். முழு சொத்துக்களையும் செலவழிக்கிறது என்பது தூரமான விஷயம். ஒரு எண் கூட செலவழிக்க சிரமமாக ஆகிடும். சஹாபாக்கள் அதை உள்ளத்தில் எடுத்தாங்க, தேவை என்று கருதினாங்க. அதனால் அவங்க உடல், பொருள்,
உயிர் எல்லாத்தையும் இதுக்காண்டி அர்ப்பணிச்சாங்க. இது விசாலமான பாடம். நாங்கள் அடிக்கடி இந்த நிறைய சம்பவங்கள் கேட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் உயிரை எப்படி கொடுத்தாங்க, மனைவி எப்படி அர்ப்பணிச்சாங்க, பிள்ளைகள் எப்படி அர்ப்பணிச்சாங்க, பெண்கள் தன்னுடைய ஆண் மக்களை எப்படி தீனுக்காண்டி அர்ப்பணிச்சாங்க. நிறைய சம்பவங்கள் இன்றைக்கு ஹயாத்து சஹாபால இதே மாதிரி வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு மெயின் காரணம் என்ன? அது சஹாபாக்கள் விஷயத்தை விளங்கினாங்க. இந்த உடல் பொருள் காலம் எதற்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும் விளங்கினாங்க. இன்னைக்கு நாங்க விளங்காததுனால எங்களுக்கு தீனுக்காக வேண்டி நேரம் கொடுக்க சிரமமா இருக்குது. ஆனா பிசினஸுக்கு டைம் கொடுக்கறது லேசா இருக்குது. இன்னைக்கு அல்லாவுக்காக வேண்டி நபிக்கா நேரம் கொடுக்கறது கஷ்டம். ஆனா மனைவி மக்களுக்காண்டி எவ்வளவு நேரம் கொடுக்கவும் தயார். அல்லாட தீனுக்காண்டி சகோதரர்களை சந்திக்க போறதுக்கு நேரம் கொடுக்கறது கஷ்டம். ஆனா அதே நேரத்துல நண்பர்களை மற்றவங்களை பாவமான விஷயங்களுக்கு போய் சந்திக்கிறது லேசா இருக்குது. தீனுக்காண்டி உட்கார்ந்து தீனுடைய விஷயங்களை பத்தி முதாக்கரா செய்யறது பேசுறது கஷ்டம். ஆனா ரோட்டோரத்தில் நின்று கொண்டோ அல்ல மற்ற இடங்கள்ல கைவார அடிக்கிறது லேசாயிட்டு, ஊர்பலாய் கழுவுற லேசாயிட்டு. என்ன காரணம்? விளங்காத்தினால. சஹாபாக்களுக்கு தீன விளங்கினத்தினால, இதனுடைய தேவையை விளங்கினத்தினால அவங்களுக்கு சொன்னதெல்லாம் லேசா இருந்துச்சு. தீனுக்காண்டி பாடுபடுறது லேசி, தீனுக்காண்டி காலநேரங்களை கொடுக்கறது லேசி, தீனுக்காண்டி உயிரை கொடுக்கறது லேசி, தீனுக்காக வேண்டி அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுறது லேசி. ஏன்? விளங்கினத்தின் காரணமாக. அவ விஷயத்தை நாங்க உள்ளத்துக்கு எடுக்கணும், தேவைன்னு கருதணும். தீனன்றது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு சின்ன ஒரு தேவையை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. தீனின் மூலமாக உலகம் மறுமையுடைய அனைத்து பிரச்சனைகளும் நிவாரணி எல்லாம் வைத்திருக்கிறான். எல்லா பிரச்சனைக்கும் வேற எந்த வழியிலும் இல்லை. இன்றைக்கு பரவலான ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்களுக்கு மத்தியில் என்னண்டா, துனியா தாருல் அஸ்பாப், துனியா இருக்குது இது காரண காரியங்களுடைய வீடு என்று சொல்றாங்க. அப்படின்டா இந்த உலகத்துடைய காரண காரியங்கள் மூலமாக தேவைகள் நிவர்த்தி ஆகும். அப்ப நம்ம முயற்சி செய்யறோம், இதொரு சபப், இதனால காசு கிடைக்கும். காசு பணம் சொத்து செல்லும் ஒரு சபப், இதன் மூலமாக தேவைகள் பூர்த்தி ஆகும். மருந்து ஒரு சபப், இதன் மூலமாக நோய் குணமாகும். இப்படி நிறைய சபபுகள் இன்றைக்கு இருக்க உலகத்துல நாங்களாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது தாருல் அஸ்பாப் பிதரி அஸ்பாப். அப்படின்னா தாருல் அஸ்பாப் வஸ்துக்களுடைய மூலமாக மனிதனுடைய தேவைகள் பூர்த்தியாகும் என்ற எண்ணம் இருக்கிறது. இது அந்நியர்களுக்குள்ள எண்ணம். அது அவங்களுடைய கருத்து, அது அவங்களுடைய சிந்தனை. ஆனா மோமின்களுடைய சிந்தனை என்ன? அத்துனியா தாருல் அஸ்பாப் பிதரி அமல். இது அமல்கள் தான் எங்களுடைய அஸ்பாபுகள். அமல்கள் தான் சுருக்கம் தீன். தொழுக, நோம்பு, ஜகாத், ஹஜ், தக்வா, தவக்குல், அனைத்து மார்க்கத்துடைய அமல்களும் இதுதான் எங்களுக்கு உலகத்துல காரண காரியங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள். இது காரண காரியங்கள் தான், இது சபபுகள் தான். தொழுகை மூலமாக தேவை பூர்த்தியாகும். உள்ளத்துடைய நிம்மதி காசு பணத்தால கிடைக்கணும் மக்கள் நம்புறாங்க. அதுல இல்ல. அல்லாஹ் பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். ஜிக்ர்ல அல்லாஹ்வுடைய தீன்ல தான் உள்ளத்துடைய நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இதுலதான் அல்லாஹு தாலா சபபாக இதை வச்சு இதன் மூலமாக எங்களுடைய காரியங்களை செஞ்சு கொடுக்கிறான். ஆமா, இது கண்ணுக்கு தெரியுதில்லை. இன்றைக்கு உலகத்துடைய சபபுகள் என்று நாங்கள் அந்நியர்கள் எதை கருதி கொண்டிருக்கிறோமோ அதை நாங்களும் கருதினால அல்லாஹு தாலா சோதிக்கிறான். அந்த அஸ்பாபுகளால நடக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. மருந்து குடிச்சுதான்ல நோய் குணமான மாதிரி தெரியுது. முயற்சி செஞ்சவங்க கஷ்டப்பட்டதுனால நிறைய காசு சம்பாதிச்ச மாதிரி தெரியுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இதெல்லாம் சோதிக்கிறான். ஆனா எங்கட நம்பிக்கை என்ன இருக்கணும்? இதன் மூலமாக என்னுடைய தேவை பூர்த்தியாகல, மாறாக அல்லாஹ் செஞ்சு கொடுத்தான். இதனால அல்ல, இது இல்லாட்டிமெல்லாம் செய்வான். இதான் மூமின நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய பசி போனது சாப்பாட்டினால் அல்ல, அல்லாஹு தாலா நாடினால் சாப்பிடாமலே என்ன பசியை போக்கக்கூடிய சக்தி இருக்குது. தண்ணி குடிச்சதுனால தாகம் தீரல்ல, தீர்ந்தது ஆனா அதனால தீரல்ல, மாறாக அல்லாஹு தாலா தீர்த்தான். ஒருவேளை நான் தண்ணி குடிக்காம இருந்தா கூட என்னுடைய தாகத்தெல்லாம் தீர்த்திருப்பான். இதான் ஈமான். உண்மையான விஷயம் அதுதான்.
இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுகள் நிறைய பொய்யாவும் இருக்குது, உண்மைக்கு மாற்றம். உதாரணமா இப்ப சூரியனை பார்க்கிறோம், அப்படியே மலைக்கு பின்னாடி போய் மறைகிற மாதிரி தெரியுது. இல்லாட்டி மலைக்கு பின்னாடி வார மாதிரி தெரியுது, உதிக்கிற மாதிரி தெரியுது. இல்லாட்டி கடலுக்குள்ள போய் மறைகிற மாதிரி தெரியுது, அல்ல கடல்ல இருந்து உதிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையாது? கடலுக்குள்ளால போய் சூரியன் இறங்கல, அல்ல கடலுக்குள்ளால இருந்து சூரியன் வரல, மலைக்கு பின்னாடி இருந்து வரல. அது தன்னுடைய ஓடு பாதை. வஷம்சு தஜ்ரீலி முஸ்தகாரில்லஹா, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஓடு பாதையில சூரியன் ஓடிக்கொண்டிருக்கு. அனங்கட கண்ணுக்கு தெரியுது மலைக்கு பின்னாடி வார மாதிரி, மலைக்கு பின்னால மறையிற மாதிரி, அல்ல கடலுக்குள்ள இருந்து வார மாதிரி, கடலுக்கு பின்னாடி மறையிற மாதிரி. அப்படி அல்ல. இதை வச்சு அல்லாஹ் தஆலா ஒரு ஈமானுடைய பெரிய பாடத்தை படிப்பிக்கிறான். இது கண்ணுடைய ஏமாற்றம், அது உண்மை அதல்ல. இதை வச்சு அல்லாஹ் தஆலா மற்ற விஷயங்களை விளங்கும்படி சொல்லுகிறான். அனங்கட புத்தி அங்க போகுதில்லை. இதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். அதே ஏதோ சயின்ஸ் சொல்லுது என்ன காரணமாக கூட இருக்கலாம், அதை நம்புறோம். ஆனா அதே நேரத்துல உங்களோட தொழிலாளர் காசு வரல, அல்லாஹ் தந்தாண்டா, அது எப்படின்னு கேட்கிறோம். மருந்தால நோய் குணமாக அல்லாஹ் குணமாக்கின, அதை எப்படின்னு கேட்கிறோம். சூரியன் தண்ணிக்குள்ள மறையவும் இல்லை, தண்ணி வரவும் இல்லைன்னு ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இதை எப்படின்னு கேட்கிறோம். அப்படி நடக்குமான்னு கூட கேட்கிறோம். சம்பாதிக்காம காசு வருமானு கேட்கிறோம். சகோதரே பெரியாலே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை நிறைய சம்பவங்கள் அல்லாஹ் நடத்தாட்டி காட்டினான். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 19 தங்க காசுகளை ஒன்றுக்கு போன நேரத்துல, சிறுநீர் கழிக்கும் நேரத்துல எல்லாம் கொண்டு கொடுத்தான். ஒரு எலி கொண்டு கொடுத்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது அல்லாஹ் தன்னுடைய ஹஸானால இந்த தந்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு சம்பவங்கள் இன்றைக்கு அது எங்களுக்கு சந்தேகமாயிட்டது. இப்படி நடந்திருக்குமான்னு கூட யோசிக்கிறோம். இது ஈமானுடைய பெரிய பலகீனம். செத்த கழுத உயிர் பெற்று நிமிச்சு 2 ரக்காத் தொழுட்டு கேட்டாங்கடா, அது எப்படி சாத்தியம்னு கேட்கிறோம். குழந்தை மௌத்தா இருந்துச்சு, காலை பிடிச்சி துவா செஞ்ச அந்த பெண், அந்த குழந்தை உயிர் பெற்று எழும்பிச்சது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்து வரைக்கும் உயிரோட இருந்து வாழ்ந்துட்டு மௌத்தாகிச்சது. அது எப்படின்னு கேட்கிறோம். இது பொய்னு கூட நிறைய மக்கள் சொல்றாங்க. எத்தனையோ ஆதாரம் மிக்க சஹீஹான சம்பவங்களை கூட ஈமானுடைய பலஹீனத்துடைய அடிப்படையினால மறுக்கிறாங்க. நாங்க மறுக்கிறோம், எங்களோட சகோதரர் மறுக்கிறாங்க. ஈமான் என்று சொன்னாலே கண்ணால பார்த்து நம்புறதுல ஈமான். ஈமான் பில் கைப், மறைமுகமான விஷயங்களை நம்புறதுக்கு பேர் தான் ஈமான். முன்னாடி நடக்கிறத பார்த்து நம்புறதுக்கு பேர் ஈமான் அல்ல. அந்த ஈமான் எல்லா இடத்துல பெருமதியும் கிடையாது. அந்த ஈமான் நிலைக்க போறதும் இல்லை. பனி இஸ்ராயல்கள் எவ்வளவு அத்தாட்சியில கண்ணால பார்த்தாங்க. கடலே பிளந்து வலி கொடுத்தத கண்ணால பார்த்தாங்களே. ஆனாக்கு பிறகு மாறு செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை கீழே போடுறாங்க. அது பெரிய கம்பு பெரிய பாம்பாக மாறி மற்ற பாம்புகளை விழுங்கிச்சது. கண்ணால பார்த்தாங்க, ஆனா ஈமான் கொள்ளல. ஒரு கூட்டம் ஈமான் கொண்டாங்க, ஒரு கூட்டம் ஈமான் கொள்ளல. ஈமான் கொண்டாங்க, பிறகு முர்த்ததாயினாங்க, பிறகு மாறு செஞ்சாங்க. அத்தாட்சி அளிக்குதே, அதை பார்த்து படக்கூடிய கண்ணுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய ஈமான் அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக அல்லாஹ் தஆலா சோதிக்கிறதுக்கு காட்டினாண்டா அங்க போயிடுவாங்க. சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது, தஜ்ஜாலுடைய காலத்துல மிகப்பெரிய ஃபித்னா. தஜ்ஜால் சோதிப்பான். தஜ்ஜாலே ஒரு ஃபித்னா தான். தஜ்ஜால் வருவான், நான் ரப்புன்னு சொல்லுவான். வலது பக்கம் ஒரு மலக்கு இருப்பாங்க, அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, கதபுத்த, நீ பொய் சொன்னாயிண்டே. இதெல்லாம் தஆலா மக்களை கேட்க வைக்க மாட்டான். இடது பக்கம் ஒரு மலக்கு இருப்பாரு, அவர் வலது பக்கம் இருந்த மலக்க உண்மைப்பிக்கிறதுக்கு சொல்லுவாரு, சதக்த, நீங்க உண்மை சொல்லிட்டீங்க, இவனை பொய்ப்பிச்சிங்களே, அது உண்மைன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் மக்கள் எல்லாம் கேட்க வைப்பான். இதை பார்த்து நிறைய மக்கள் நினைப்பாங்க, அல்லாஹ் மலக்கே உண்மைப்பிக்கிறாரு, இவன் அல்லான்னு சொன்னத அப்பன்னு சொல்லி அவனை அல்லான்னு ஏற்றுக்கொள்வாங்க. செம்பு மாறிக்கக்கூடிய தரையிலிருந்து எந்த புட்பூண்டுகள் கூட முளைக்க முடியாத இடத்துல இந்த முளைக்க செய்வான். தாவரங்கள் மரங்கள் முளைக்கும். சொல்லுவான், நான் தான் அல்லாஹ், நான் தான் முளைக்க செய்கிறேன். இதை பார்த்து ஒரு கூட்டம் போயிடுவாங்க. வாகனத்துல மேகமே இருக்காது, வானத்துல
இவன் சைக்கினை செய்வான், மேகங்கள் எல்லாம் கூடி மழை பொழியும். இதை பார்த்து சொல்லுவான், நான் மழை பொழிவிக்கிறேன், நான் தான் ரப்பு. ஒரு கூட்டம் அதை நம்புவாங்க. ஏன்? அத்தாட்சியால பார்த்து நம்புறவங்க நிலைமை இப்படித்தான். இதை கொஞ்சம் வித்தியாசமா காட்டப்பட்டால் அவங்க போயிடுவாங்க. வானத்தில் அல்லாஹ் பெருசா எழுதி காட்டப்பட்டிருக்கு. ஜப்பனீஸ்ல, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, உருதுல, சிங்களத்துல, முழுலக பாஷைகள்ல. இதை பார்த்து மக்கள் ஈமான் கொள்ளுவாங்க. அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு எழுதப்படுது நோ அல்லான்னா இல்லைன்னு அடுத்த பக்கம் போயிடுவாங்க. அதனால அத்தாட்சியில பார்த்து கொள்றதில்ல ஈமான். ஈமான் சொல்ல மறைமுகமான விஷயங்களை நம்புறது. அல்லாஹ் இருக்கிறான், மறைமுகமான விஷயம் நபி சொல்லிக்கிறாங்க, நம்பணும். இதான் ஈமான். பார்த்து நம்புறதில்ல ஈமான். அப்ப அல்லாஹ்தான் விரும்புகிறான், மறைமான விஷயம் நம்பணும். இது எப்படி நம்புறது? இது பேசுறது கேட்கிற மூலமாகத்தான். ஏன்னா மறைமுகமான விஷயம் அதை காட்ட முடியாது. ப்ரொஜெக்டர் கொண்டாந்து பெருசா போட்டு காட்டாது. அது அது மறைமுகமான மேல வெளிரங்கமான விஷயம் ஆகிடும். அது கைப் அல்ல, அது ஷுஹூத் ஷாஹித் ஆகிடும், ஷஹாதாவாகிடும், கண்ணுக்கு முன்னாடி வந்துடும். அது அதல்ல கைப். கைப்னாலே கண்ணுக்கு தெரியாது மறைமுகமான விஷயங்கள். அப்ப அல்லாஹ், மறுமை, மலக்குகள் எல்லாம் மறைமுகமானது. இது எப்படி அப்ப எப்படி விளங்குறது? பார்க்கவும் கூடாது அல்ல பார்க்கவும் முடியாதுண்டா ஒரே வழி பேசுறது கேட்கிறது. எவ்வளோ பேசுறோமோ எவ்வளோ கேட்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஈமான் உறுதிப்பாடுண்டா. அதுதான் நல்லா விரும்புகிறான். ஆக சகோதர பெரியார்களே, வந்த எல்லா நபிமார்கள் தான் செஞ்சாங்க. மக்களுக்கு அல்லாஹ் பத்தி பேசினாங்க, அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்தினாங்க, மறுமையை பத்தி பேசினாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் விட சிறந்த உஸ்தாத் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு நபியை விட சிறந்த விளங்கப்படுத்தக்கூடிய தகுதியோ திறமை யாருக்கும் கிடையாது. அப்படி இருந்தும் கூட சஹாபாக்களுடைய தர்த்தீப் என்ன, முறை என்ன? இங்க உட்கார்ந்து ஈமான படிச்சாங்கடா, அங்கால போனா சொல்லாங்க தாலா நுமின் சாத்தன், வாங்க கொஞ்சம் உட்கார்ந்து ஈமான் கொள்ளுவோம், ஈமான பத்தி பேசுவோம் சொல்லுவாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் அது மாதிரி இருந்தாங்க. ஏன்னா எவ்வளோ பேசுறோம் அந்த அளவுக்கு ஈமான் கூடும். இன்னைக்கு நாங்க அந்த வேலையை செய்யாதனால எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈமானை வச்சு கொண்டு நான் ஈமான்தாரி, ஏன் ஈமான் பூர்த்தி என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி கூட நான் ஈமான்ல பூர்த்தியானவன் கருதல்ல. எத்தனையோ தாபீன்கள் சொல்றாங்க, நான் நிறைய சஹாபாக்களை கண்டிருக்கிறேன், அவங்க ஒவ்வொருத்தரும் நாம் நிஃபாக் இருக்குன்னு பயப்பட்டு கொண்டிருந்தாங்க, நான் முனாஃபிக்கோ தெரியாண்டு பயப்பட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் பயந்தாங்க, ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு பயந்தாங்க, ஹஜ்ரத் உமர் கூட பயந்தாங்க, நான் முனாஃபிக்கோ தெரியாண்டு. ஹஜ்ரத் அபூபக்கரை விட ஈமான்ல கூடினவங்க உம்மத்திகளை யாரும் இருக்க முடியாது. சொர்க்கவாதி என்ற நன்மாராயம் பெற்றவங்க, அவங்க கூட நான் முனாஃபிக்கோ தெரியாண்டு பயந்தாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போய் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட முனாஃபிக்களோட லிஸ்ட்டை தந்திருக்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆனா அதுல யார் யார் இருக்கிறாங்கன்னு நான் கேட்க மாட்டேன், அது ரகசியம், ஆனா என்னுடைய பேரும் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப யார் இது? ஹஜ்ரத் உமர். எனக்கு பிறகு நபி வாரதுல வந்த உமராக இருப்பான்னு சொன்னாங்க. வலிகுல்லி நபி முஹத்தஸ் வ முஹத்தஸ் ஹாதிஹில் உம்ம உமர்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நபிக்கும் முஹத்தஸ் ஒன்று இருப்பார். முஹத்தஸ்னா அவருடைய நாவுல மலக்கு பேசுவாரு. இந்த உம்மத்துடைய முஹத்தஸ் உமர்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் முனாஃபிக்கோ தெரியாண்டு பயந்தாங்க. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் நான் தான் ஈமான்ல பூர்த்தியானவன், ஏன் ஈமான்ல எந்த குறையும் இல்லைன்னு நினைக்கிறோம். எங்கட ஈமான் நிலைமை என்ன? ஒரு தொழுகை எங்களுக்கு ஒழுங்கா தொழுது கொள்ள முடியல, கொஞ்சம் எலும்பி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எலும்பி தூக்கத்தை தியாகம் செஞ்சு தொழ முடியல, ஒரு வேலை ஒன்றுக்கு அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் தொழுகை பேணுதலா தொழ முடியல, பக்கத்துல தான் இருக்கிறோம், இமாம் ஜமாத்துக்கு பள்ளி வாசலுக்கு வந்துட்டு போக முடியல. எங்கடைய ஈமான் அப்படி. முன்னால வார பொம்பளைய பார்க்காம பார்வையை தாழ்த்துற அளவுக்கு எங்கடைய ஈமானுக்கு சக்தி இல்லை. இதே மாதிரி எத்தனையோ பாவமான பேச்சை பேச நாவு தயாராகுது, அதை தடுக்கக்கூடிய சக்தி இல்லை. பாவமான பேச்சு காதுல விழுது, அதை கேட்காம காதை மூடிக்கொள்ளவோ இல்ல பேசுற வாய் மூடுங்கொண்டு சொல்ற அளவுக்கு எங்களோட ஈமானுக்கு சக்தி இல்லை. அப்ப இந்த ஈமானை வச்சுக்கொண்டு என்ன நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம்? நான் அபூபக்கரை விட ஈமான்தாரி அல்ல அவரை மாதிரி ஒரு ஈமான்தாரி நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப ஈமான் ஒன்று இருக்கு, ஒரு ஈமானே மௌஜூத்.
எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈமான். இன்னொன்றைக்கு ஈமானே மௌஊத் அல்லது ஈமானே மத்லூப். அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்விடத்துல தேவையான அளவு டார்கெட் ஒரு அளவெல்லாம் விரும்புகிறான், அந்த அளவுக்கு ஈமான் அது உண்டு. இப்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈமான் இருக்கு, அது எப்படின்னா உதாரணமாக ஒரு வீட்டு நெருப்பு பிடிச்சி பத்தி கொண்டிருக்கு, நெருப்பு பிடிச்சி அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்கு. இப்ப ஒருத்தர் ஓடி வராரு, நெருப்பு அணைக்க தண்ணி கொண்டு வாங்கண்டு. ஒருத்தர் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வராரு. அது இந்த தண்ணியால என்ன செய்ய, இதுன்னு தண்ணி தானே சொல்றாரு. உங்களோட தண்ணியால வேண்ட தண்ணி தாகத்தை தீர்த்து கொள்ளும், இந்த நெருப்பு அணைக்க முடியாது. இன்னொருத்தர் வாலி தண்ணியை தூக்கிட்டு வராரு. இந்த வாலியால உடுப்பு கழுவ முடியாது, குளிக்கிறது தூரமான விஷயம். சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொள்ளலாம், கொஞ்சம் பாத்திரத்தை கழுவேலும், இந்த நெருப்பு அணைக்க முடியாது. அவசரம் ஃபைபர் கட்டி கால் பண்ணுங்க, தீயணைக்கும் படையை கூப்பிடுங்க. அப்ப சொல்லாரு இது தண்ணி தானே. இன்னொருத்த சொல்ற இந்த ஓடி ஒன்றிக்கு அதுல இருக்கிற தண்ணிய அது போதா, இதுக்கு நிறைய தண்ணி தேவை, பவுசர் கணக்குல வரணும், ஃபைபர் கட்ட கூப்பிடுங்க. சோதனை பெரியார்களே, இன்றைக்கு உள்ள நிலைமை தான். எங்கட ஈமான் இருக்கே, இது இந்த கிளாஸ் லீக்கிற மாதிரி அல்லது கொஞ்சம் வாலி லீக்கிற மாதிரி, அது சின்ன ஓட மாதிரி தங்களை இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு தான் எங்கட ஈமான். இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு குஃபருடைய, ஷிர்க்குடைய, பிதாத்துடைய, அல்லாஹ்க்கு மாறுபாடுடைய இந்த மாதிரி நெருப்புகள் அணைக்கக்கூடிய ஈமான் சஹாபாட்டு இந்த ஈமான் தேவை. அவங்கள்ட்ட இந்த ஈமான் தான் எங்களுக்கு இந்த நிலைமையில விட்டு பாதுகாக்க முடியும், இந்த பாவங்களை அணைக்க முடியும். அவன் ஈமானை அடைக்கிறதுக்கு அவங்களை திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா நாங்க ஆமினு கமா ஆமனன்னாஸ், ஆமினு கமா ஆமனன்னாஸ், அவங்க கொண்ட ஈமான் மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்க நல்லா சொல்றான். அப்படின்னா அவங்கள மாதிரி ஆகுங்க, சஹாபா மாதிரி ஆக முடியாதல்ல, அவங்களுக்கு ஒப்பாக முடியும். முயற்சி செஞ்சா இன்ஷா அல்லாஹ் என்று அல்லாஹ்வே சொல்றான். அஸ்ஸாபிகுனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதீன தபஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதுவான். சாபிகுன் அவ்வலும் முந்தின சஹாபாக்கள் முஹாஜிரின் அன்சார்கள் முந்திட்டாங்க. ஆனா பின்னாடி வரவங்க அவங்க போன வழியில யார் அவங்கள பின்பற்றுவாங்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஆக கடைசியா கிடைக்கக்கூடிய ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய ரிதுவான் மிக பெருசி, அதுக்கு மேல ஒன்று கிடையாது. அந்த ரிதுவான் சொர்க்கத்துல கடைசியில கிடைக்கும். சஹாபாக்களுக்கு இந்த பூமியில கிடைச்சிச்சு, மௌத்துக்கு முன்னாடி கிடைச்சது. இதெல்லாம் எங்களுக்கு தாரன்னு சொல்றான். அவங்களோட வழியில போனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். இந்த ஆல இம்ரானுடைய ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க தான் சிறந்த சமுதாயமாக ஆகிட்டீங்க, மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்க வெளியாக்கப்பட்ட சமுதாயங்கள். எதனால? நன்மை ஏவுறீங்க, தீமை தடுக்கிறீங்க, அல்லாஹ் மீது ஈமான் கொள்றீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் லகால அன்தும், அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் தஆலா அன்தும் என்று சொல்லி இருப்பான். குந்துமுக்கு பயில அன்தும், குந்தும்டா ஆகிட்டீங்க, அன்தும்டா நீங்க. அப்ப இது எங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியுது இல்ல. ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க, அன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் அல்லாஹ் சொல்லல, நீங்க சமுதாயத்துக்கு வெளியாக்கப்பட்ட உம்மத்துல நீங்க சிறந்தவங்கன்னு சொல்லல. அவன் சொன்னாங்க, அப்படி சொல்லி இருந்தால் உம்மத்தே முஹம்மதி யாரெல்லாம் கியாமத்து நாள் வரைக்கும் வருவாங்க எல்லாரும் எல்லாம் சேர்ந்து கொள்வாங்க. ஆனா அன்தும் அல்லாஹ் சொல்லல. அப்ப குந்தும்னு சொல்லிறான். குந்தும்னா நீங்க ஆகிட்டீங்க, உங்களோட செயலால ஆகிட்டீங்க. எப்படி ஆகுறீங்க? அவன் சொல்ல, இந்த ஷரத், அல்லாஹ் சொன்ன ஷரத் இருக்கு, நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும், ஈமான் கொள்ளணும். இதன் மூலமாகத்தான் நீங்க சிறந்த சமுதாயமாக ஆகுவீங்க. அது இந்த ஷரத்தை நிபந்தனையை பூர்த்தி செய்யாட்டி நீங்க இந்த சமுதாயத்துல சேர மாட்டீங்க. இன்னொரு வாய்த்துல சொல்றாங்க, யாரு உங்கள யாரு விரும்புறாங்களோ, நான் ஹைர உம்மத்தில் ஆக வேண்டும் என்று விரும்புறாங்களோ, ஃபல் யுஅத்தி ஷர்த் அல்லாஹ், அல்லாஹ் விதித்த நிபந்தனையை நிறைவேற்றட்டும். அது என்ன? நன்மையே தீமை தடுக்கிற அல்லாஹ் மீது ஈமான் கொள்றது. அப்ப சகோதரரே பெரியார்களே, இதன் மூலமாகத்தான் ஈமான் அடைய முடியும். நன்மையே தீமை தடுக்கிறது என்பதை அதிகமான மக்கள், அதில் உலமாக்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, இதை ஒரு கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க இது ஒரு முஸ்தஹபான காரியம்.
எல்லாரும் செய்ய தேவையில்ல. இது கொஞ்சம் பேர் செஞ்சா போதும். செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் பரவாயில்லை. இப்படி ஒரு கூட்டம் முஸ்தஹப்னா தான். இது ஹராம் கூடான்னு யாரும் இது வரைக்கும் சொல்லல. செய்யணும், செஞ்சாலும் பரவாயில்ல என்ற ஒரு கூட்டம். இதை விட கொஞ்சம் மேல கொஞ்சம் விளங்கினவங்க என்ன சொல்றாங்கடா, இது சும்மா விரும்பினா செய்யற, விரும்பாம செய்யறதில்ல, கட்டாயம் செய்யணும், ஆனா எல்லாரும் செய்ய தேவையில்லை. இது ஒரு ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயான்னு சொன்னா ஒரு ஊர்ல கொஞ்சம் பேர் இருந்தா போதும், அவங்க இதை செஞ்சா போதும், பொறுப்பு நீங்கிடும். இல்லாட்டி எல்லாரும் குற்றவாளிகள். ஆனா சரியான கருத்துன்னா குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு முன்னாடி அழிப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உங்களோட சமுதாயம் நன்மையே தீமை தடுக்கிற வேலை செய்யலாட்டி மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அழிப்பதாக, தண்டிப்பதாக கூட ஹதீஸ்ல வந்திருக்கு. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஹாதிஹி சபீலி அதூ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மனித்தபனி. அல்லாஹ் சொல்ல, நபியே நீங்க சொல்லுங்க, இதான் என்னுடைய பாதை, என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவருடைய பாதை மீதான் நன்மை அல்லாஹ் பக்க மக்கள் அழைக்கிறது. அப்ப ஒவ்வொரு உம்மத்தையும் செய்யணும். இதே மாதிரி வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர். உங்களோட சமுதாயம் ஒன்று இருக்கணும், ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கணும். ஒரு சில நபர்கள் அல்லாஹ் சொல்லல, ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கணும். அவங்க நலவும் பக்கம் அழைக்கணும், நன்மையேவும் தீமை தடுக்கணும். இதல்லாத நிறைய குர்ஆன் ஹதீஸ் ஆயத்துக்களை ஹதீஸ்ல வச்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்கடா, ஈமான் ஃபர்லு ஐன். அதே மாதிரி ஈமானுடைய முயற்சி ஃபர்லு ஐன். ஒவ்வொருத்தர் மீது கட்டாயம், ஒவ்வொருத்தர் மீது ஃபர்லு. வாப்பா ஈமானுக்கான முயற்சி செஞ்சாரு, மகன் ஈமான்தாரியாக முடியாது. கணவன் முயற்சி செய்யறான்னு மனைவி ஈமான்தாரியாக முடியாது. சகோதரன் முயற்சி செய்யறான்னு மற்ற சகோதரர் ஈமான்தாரியாக முடியாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஈமானுக்காண்டி பாடுபட்டாக வேண்டும், தன்னுடைய ஈமானுக்காண்டி முயற்சி செய்யணும். இது ஃபர்லைன். சரி, ஃபர்லே கிஃபாயான்னு சொன்னவங்க கூட என்ன சொல்றாங்க, ஃபர்லே கிஃபாயாக்கு லேசா விளங்கக்கூடிய உதாரணம் ஜனாசா தொழுகை. ஜனாசா, ஒரு ஊர்ல ஒருத்தர் மௌத்தாகிட்டார்னு ஒரு முஸ்லீம். இப்ப அந்த ஊருடைய மக்கள் மீது கடமை 4 விஷயங்கள். ஒன்று, அவரை குளிப்பாட்டணும். அடுத்தது, அவரை கஃன் செய்யணும், தொழுவிக்கணும், அடக்கம் செய்யணும். இது 4 காரியங்களும் ஃபர்லே கிஃபாயா. அந்த ஊருடைய மக்கள் எல்லாரும் செய்யணும். ஆனா கொஞ்சம் பேர் செஞ்சு முடிச்சுட்டாங்கடா அந்த பொறுப்பு நீங்கிடும். இல்லாட்டி ஊர் மக்கள் எல்லாரும் பாவிகள். சரி, ஃபர்து கிஃபாயோட சட்டம் என்ன? இப்ப இந்த ஊருடைய மக்கள் ஒரு 3 பேர் சேர்றாங்க, அல்ல ஒரு 4 பேர் சேர்றாங்க, அல்ல 2 பேர், அல்ல 5 பேர், அல்ல 10 பேர். ஊர்ல இருக்கிறாங்க 1000 பேர். ஒரு 5 பேர் அல்ல 10 பேர் சேர்ந்து இப்ப ஃபர்து கிஃபாயாவை செய்ய போறாங்க. ஜனாசாவை குளிப்பாட்டினாங்க, ஆனா ஒழுங்கா குளிப்பாட்டல. சரி, ஒழுங்கா குளிப்பாட்டினாங்க வைங்களே, கஃன் ஒழுங்கா செய்யல, அல்ல ஒழுங்கா தொழுவிக்கல, அல்ல முறையா அடக்கல. இதுல 4ல ஏதாவது ஒன்றுல குறைபாடு செஞ்சிட்டால் அந்த 4 பேர் 5 பேர் மட்டுமல்ல குற்றவாளி, அந்த ஊருடைய 1000 பேரும் குற்றவாளி தான். ஃபர்லு கிஃபாயான்னு வச்சாலும் தாவத்துடைய ஈமானுடைய உழைப்பு, இன்றைக்கு ஈமானுடைய உழைப்பு மூலமாக என்ன நாடப்படுதோ அது 100க்கு 100 பூர்த்தி ஆகலன்னு சொன்னால் எல்லா மக்களும் குற்றவாளிகள். இன்னைக்கு தெளிவான விஷயம். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் மக்கள் உழைப்பு செய்யறாங்க, ஈமானுக்காண்டி பாடுபடுறாங்க, அல்லாஹ்ட பாதையில போறாங்க, கஸ்து செய்யறாங்க, இதை பத்தி ஃபிக்கர் பண்றாங்க, முயற்சி செய்யறாங்க, மஷூரா நடக்குது. இன்னைக்கு இதனால் ஏற்பட்டக்கூடிய பிரதிபலிப்பு 100க்கு 100 தொழுகையாளிகள் ஆகிட்டாங்களா மக்கள் முஸ்லிம்கள்? இல்ல, 100க்கு 100 தொழுகையே வரல. அதுக்கு பிறகு 100க்கு 100 நோன்பு இல்ல, 100க்கு 100 பெண்களுக்கு மத்தியில பர்தாவுடைய வாழ்க்கை இல்ல, ஆண்கள்ட்ட சுன்னத்தான வாஜிபான விஷயங்கள் இல்ல, ஜகாத் 100க்கு 100 இல்ல, ஜகாத் 100க்கு 100, ஹஜ் 100க்கு 100 இல்ல. இத மாதிரி எல்லா விஷயங்களும் 50% தொழுகையாளிகள் முழு உலகத்திலே முஸ்லீம்கள் இருக்கிறாங்கனாலே பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு இல்ல, அவ்வளவு கூட இல்ல. அடுத்த விஷயம், ஹதரத் ஆயிஷாவும் கேட்டாங்க, இது மாதிரி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, இன்னும் சில மனைவிமார்களும் கேட்டாங்க, அனுஹ்லகு வ ஃபீனா ஸாலிஹூன யா ரசூலல்லாஹ், எங்கள்ல நல்லடியார்கள் இருக்கும் பொழுது கூட அழிவு வருமாண்டு கேட்டாங்க. அல்லாஹ் அழிப்பானா, வேதனை செய்வானா, அல்லாஹ்வுடைய அதாபு வருமாண்டு சொன்னா, நாம் இதா கஸ்ரல் ஹபஸ் சொன்னாங்க, ஆம்,
எப்ப பாவம் மிகைக்குதோ, பாவண்டா விபச்சாரம், களவு, கொள்ளை மட்டுமல்ல, தொழுகை விடுறதும் பாவம் தான். 50% கீழே தொழுகை அளிக்கிறாங்க, 51% தொழுகை அல்லாதவங்கண்டா உலகத்துல பாவம் மிகைச்சிருக்கு. மற்ற எல்லா விஷயங்களும் எல்லாம் 50% கீழே தான் இருக்கு. நலவு 50% மேல பாவம் தான். 50% மேல அல்லாஹ்க்கு மாறு செய்யப்படுது. அப்ப ஏன் அல்லாஹ்வுடைய வேதனை வராது? அடுத்து அல்லாஹ்வுடைய வேதனை சுனாமியும் நெருப்பு மழை மட்டுமல்ல, இன்னைக்கு நாங்க இருக்கிறதே அல்லாஹ்வுடைய வேதனையில தான் இருக்கிறோம். பொருளாதார பிரச்சனை, மன நிம்மதி இல்ல, விதவிதமான நோய்கள், அமைதி இல்ல, மன நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனைகள் தான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது முதலாவது வரக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதனை மன நிம்மதி எல்லாம் எடுத்துருவான். 100% நாங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நிம்மதி இல்லை. என்ன நிம்மதி இல்லை? நிம்மதி இல்லைன்னு என்ன அர்த்தம்? பைத்தியமாரி அலையிறதல்ல. இன்னைக்கு தூக்கம் வராமைக்குது, எப்ப பார்த்தா துனியாட ஃபிக்கர், இதுவும் மன நிம்மதி இல்லாத தன்மைதான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மீது நம்பிக்கை இல்லை. சகோதரே பெரியார்களே, இந்த நிலைமையெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருது. என்ன காரணம்? எதனால ஏற்படுது? இன்னைக்கு நாங்க இந்த உழைப்பை விட்டத்தினாலதான். ஃபர்லு கிஃபாயா அல்ல, இது ஃபர்லு ஐன். ஃபர்லு கிஃபாயா என்றால் அது நிறைவேற்றப்படுவதில்லை. ஃபர்லு ஐன் இது கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் செஞ்சாகணும். ஒவ்வொரு முஸ்லிமுடைய வேலை. ஆனா வமனி தபானி, இது என்னுடைய வேலை. வமனி தபானி, என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும். இதுக்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, வமனி தபானிண்டா ஐ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பெரியவங்க சிறியவங்க, பாலிகான், எல்லாருக்கும் கடமை தான் இது. அதுக்கு என்ன ஆதாரம்? சஹாபா செஞ்சு காட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு முன்மாதிரி ஆமினு கமா ஆமனன் நாஸ், ஈமான் தான் அடிப்படை. ஈமான் இல்லாட்டி சொர்க்கமே கிடையாது. அதுவே அவங்கள மாதிரி இருக்கணும் என்றால் அதுக்கு பிறகு எல்லாம் தொழுகையும் அவங்கள மாதிரி இருக்கணும். நோன்பு, ஜக்காத், ஹஜ், தாவத்துடைய உழைப்பு, ஈமானுடைய உழைப்பு, அதுவும் அவங்கள மாதிரி தான் இருக்கணும். அப்ப அவங்க எப்படி செஞ்சு காட்டினாங்க? குருடரும் அல்லாஹ்வுடைய பாதையில போனார் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். நொண்டி போனாரு அம்ரு இப்னு ஜமூர் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய கொளுத்த சஹாபாக்கள் போனாங்க, நடக்க கூட முடியாது. அப்படியான ஆட்களும் போனாங்க. வயசாளிகள் அபூ அய்யூப் அன்சாரி போன்றவங்க போனாங்க. ஆண்களும் போனாங்க, பெண்களும் போனாங்க, சிறியவர்களும் போனாங்க. யாரும் போகல என்று சொல்ல முடியாது. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ ஸிகாலா, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க, ஹிஃபாஃப்னா லேசானது, ஸிகால்னா பாரமானது. லேசான நேரம், பாரமான நேரம். இதுக்கு என்ன விளக்கம்? லேசான்னு சொன்னால் ஃப்ரீயா இருக்கிறீங்க, அப்பவும் போங்க. ஸிகால் பிஸியா இருக்கிறீங்க, அப்பவும் போங்க. ஸிகால் இத மாதிரி. ஹிஃபாஃப்னா சுகமா இருக்கிறீங்க, ஆரோக்கியமா லேசா இருக்கிறீங்க, அப்போ போங்க. ஸிகால் நோயாளியா இருக்கிறீங்க, அப்பவும் போங்க. மெலிஞ்சவரா போங்க, கொளுத்தவரா போங்க, வாலிபனா போங்க, வயோதிபனா இருந்தாலும் போங்க. எல்லா நிலைமையிலும் மனிதனுக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுச்சு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மனிதனுக்கு பின்வாங்க முடியாது. அதை செஞ்சு காட்டினாங்க. ஆக பிஸியான நேரம் தபூக். சஹாபா விட்டுட்டு போனாங்க. 3 பேர் போகல. அதுவும் போகாம இருக்கின்ற ஐடியாவில் இருக்கல, போய் சேருவோம் தான் இருந்தாங்க. ஆனா போக முடியாம போச்சு. தபூக்ல எந்த யுத்தமும் நடக்கல. போனாங்க, காஃபிரை விட்டுட்டு ஓடினாங்க, முஸ்லிம்கள் வெற்றி அடிச்சு திரும்பி வந்தாங்க. அந்த 3 பேர் போகாதவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கொடுத்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50 நாள் வரைக்கும் சலாத்துக்கு கூட பதில் சொல்லல. சலாம் சொல்றது சுன்னத்து, சலாத்துக்கு பதில் சொல்றது வாஜிப். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் ஒன்றுதான் சலாத்துக்கு பதில். அதை கூட ரசூலுல்லாஹ் செய்யல. 40 நாளைக்கு பிறகு மனைவிமாரோட தொடர்பை விடுங்க சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய தண்டனை இது! பாய்காட். முஸ்லீம்கள் யாரும் அவங்களோட பேசுறது இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் பேசல, மற்ற சஹாபாக்கள் எப்படி பேசுவாங்க? என்ன பாவம் செஞ்சாங்க? விபச்சாரமா, களவா, கொள்ளையா, பள்ளிக்கு வரலையா, தொழலையா, நோன்பு பிடிக்கலையா, எல்லாம் செஞ்சாங்க. பள்ளிக்கு கூட வந்த மக்களை கூட ரசூலுல்லாஹ் முகம் கொடுத்து பார்க்கல. சலாம் சொல்றாங்க, முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்ன பாவம்? அல்லாஹ்வுடைய பாதையில போகல. யுத்தம் நடந்துச்சா? இல்ல, போகல என்பதற்கான இவ்வளவு பெரிய தண்டனை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. இப்ப வஹி இறங்குது இல்ல, அப்படி இறங்கினா நாங்க எல்லாரும் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஆட்கள் தான்.
எங்களோட சலாத்துக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போற விஷயத்துல பொடுபோக்காக இருக்கிறோம். முடியுமா இருந்து போகாம இருக்கிறோம், நிர்பந்தம் இல்லாம போகாம இருக்கிறோம். எங்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல முஸ்லீம்கள் சலாத்துக்கு பதில் சொல்ல தகுதி வாய்ந்தவங்களாக கூட நாங்கள் இருக்க மாட்டோம். மனைவியரை சேர்ந்து வாரத்துக்கு கூட எங்களுக்கு தகுதி இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதை புறக்கணிச்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பெரிய நியமத் வஹி இறங்காம இருக்கிறது. இது மிகப்பெரிய பொறுப்பு. உலகத்துல நலவை கொண்டு வரக்கூடியது, தீமை இல்லாமலாக்கக்கூடியது. இதை நாங்கள் இன்றைக்கு விட்டுட்டோம். இதனால் உலகத்துல கேவலமும் இழிவும், மக்களுடைய நிம்மதி இழந்து எங்க பார்த்தாலும் பாவங்கள், அனாச்சாரங்கள். இந்த உழைப்பு விடுபட்டத்தினால இன்றைக்கு பாவம் மிகைக்குது. இந்த ஊர்கள் மக்காவுடைய சிறு மக்கான்னு சொன்ன இடங்கள் அது வேற சிறிய மோசமான இடங்களாக கூட மாறி இருக்குது. எங்க பெண்களுடைய வாழ்க்கையில பர்தாவுடைய அமைப்பு இருந்துச்சு, அங்க பகிரங்கமான நிலைமை வந்துட்டது. விபச்சாரங்கள் கூட மிகைக்க தொடங்கிட்டது. கொள்ளை, களவு எல்லாம் நடக்குது. ஏமாத்து வேலை நடக்குது. அந்நியர்கள் முஸ்லீம்களே செய்யறாங்க. வீட்டுக்குள்ளால விபச்சாரம், வெளிய ஆண்கள் அல்ல, வீட்டுக்குள்ள இருந்து நடக்குது. அவங்களும் வேற வேற ஆட்கள் செஞ்சு கொள்றாங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய, எங்கெங்க நடக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சகோதரர்களே. என்ன அடிப்படைன்னா ஒரே ஒரு காரணம் தான், ஈமானுடைய உழைப்பு விடுபட்டதுதான். ஈமானுடைய உழைப்பு விடுபட்டதுதான். இது எங்களுக்கு விளங்குதில்லை. நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள் மாதிரி. இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு புரியாது. நாங்க 1ஆம் வகுப்பு படிக்கிறோம். இது யூனிவர்சிட்டியில 12ஆம் வகுப்புல படிச்சு கொடுக்குற பாடம். இது சஹாபாக்களுக்கு படிச்ச பாடம். இன்னைக்கு நாங்க ஈமான்ல இன்னும் பபா தான், இன்னும் சின்ன பிள்ளைகள் தான், கை சூப்புற பிள்ளைகள் தான். அதனால இந்த பாடம் விளங்குதில்லை. அப்படி ஒன்றும் இல்லையாமே. நாங்க பார்த்த மட்டுக்குண்டா, நீங்க எங்க பார்த்தீங்க? இன்டர்நெட்ல கிடைக்காது. இது நியூஸ் பேப்பர்ல கிடைக்கிற விஷயம் அல்ல, வேற மேகசின்ல கிடைக்காது. குர்ஆன் ஹதீஸை தேடுங்க. எங்க இருக்கு அங்க தேடுறது இல்ல, எங்க இல்லையோ அங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். சகோதரே பெரியார், மிகப்பெரிய மடத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையதான், கோச்சு கொள்ளாதீங்க, காரமா சொல்றேன், உண்மையாதான். இன்னைக்கு நாங்கள் உணராம இருக்கிறோம். உங்களுக்கு கேன்சர், நீங்க மௌத்தாகிடுவீங்கன்னு சொன்னா டாக்டரோட யாரும் அடிச்சுக்க போறல. நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க மௌத்தாகிறேன்? அவர் உண்மையை சொல்றார், நான் அந்த உண்மையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்க வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு என்ன காரணம்? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவி நாங்களே என்ன காரணம்? நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில பிரச்சனைகள். இன்னைக்கு எங்களுக்கு தொழுகையில் இன்பம் தெரியுதில்லை, தொழுகிறது கஷ்டம். உம்மத்தை பத்தி, இஸ்லாத்தை பத்தி கவலைப்படுறோம். நேற்றுக்கு நாங்கள் ஹஜ்ரத் பயான்ல சொன்னாங்க, இரவெல்லாம் ஃபுல்லா ஃபிக்கர் உம்மத்தை பத்தி. இன்டர்நெட்ல எல்லாம் பாக்குறாரு, யூடியூப்ல அடிச்சு பாக்குறாரு. அங்க பள்ளியை உடைச்சானா, அங்க பள்ளியை மூணானாம், அங்க முஸ்லீம்களை கொத்தினானாம், வெட்டினானாம். ஃபுல் கவலைப்படுறாரு, பேசுறாரு. இரவெல்லாம் பேச்சு. அவர் செஞ்ச வேலை முதலாவது அன்றைக்கு ஃபஜ்ர கலா வாக்கினதான். உம்மத்தை பாதுகாக்க செஞ்ச முதல் வேலை அன்றைய ஃபஜ்ர் கலா. வேலையுமே தஹஜ்ஜத் தொழுது அழுது துவாவா செஞ்சாரு. அல்ல நோன்பு பிடிச்சி உம்மத்துக்கான துவா செய்ய வேண்டாலும் மீந்தாரா? எதுவும் இல்லை. இதைத்தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். துளைப்பிருக்க சகோதரர்களே, உம்மத்துடைய கவலை சரியான கோணத்தில் உருவாக்கக்கூடிய வெறும் பேச்சில் மட்டுமல்ல, சொல்லிட்டு பேசிட்டு போற விஷயம் அல்ல. அதுக்குதான் தஷ்கீல் நடக்குது. நாங்க இதை போய் படிப்போம். நாங்க வெளியாக இதை விளங்கணும். சொல்லுவாங்க, பேச்சை கேட்கறதுக்கு நெருங்கி வாங்கோ, விளங்குறதுக்கு தூரம் போங்கோ. எவ்வளோ தூரம் போறோமோ அந்த அளவுக்கு நாங்க விளங்குவோம். இன்றைக்கு நாங்க பேச்சை கேட்க நெருங்கி வாரதும் இல்லை, விளங்குறதுக்கு தூரம் போறதும் இல்லை. அப்ப எப்படி விஷயம் விளங்கும்? விளங்க மாட்டாது, கேட்கவும் மாட்டோம். ஆக சோதரை பெரியார், மனசுக்கு எடுக்கணும். அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம், இந்த கேபிட்டல் 3 கொஞ்ச நாளைக்கு தான். எவ்வளவு காலத்துக்கு ஈக்கம் தெரியாது. உயிர் எவ்வளவு நேரத்துக்கு தெரியாது. இந்த காசு பணம் எவ்வளவு நேரத்துக்கு ஈக்கும் தெரியாது. நாங்கள் சுனாமி வந்த பாதைகளுக்கு போனோம். கெசனுமால, டிக்சன், தக்கதா, இதே மாதிரி மினாமி, சன்ரிக்கோ, செந்தாய், அங்கே ஓஃபுனாத்தோ, மேலே கமீஷி, இதெல்லாம் எங்களோட ஜமாத் அல்ஹம்துலில்லாஹ் போய் நாங்கள் வேலை செஞ்சோம். அந்நியர்களுக்கு மத்தியில் மிக பெரும் பணக்காரர்கள், பெரும் கோடீஸ்வரனுங்க, அவனுக்கு கீழே 100கணக்கான மக்கள் வேலை செஞ்சவங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு முன்னால கை நீந்த வச்சான் அல்லாஹு தாலா. கை நீட்டி கொண்டு இருந்தாங்க. இருக்க இடம் இல்லை, கம்பெனி இல்லை, கோடிக்கணக்கான ஒரு எண் கூட கையில காசு இல்லை, அண்டவியார் கூட கிடையாது. எங்களுக்கு எடுத்துட்டு வர சொன்னாங்க. அல்லாஹ்க்கு எங்களை ஆக்கியது அப்படி. எவ்வளவு டைம் எடுத்துச்சு? ஒரு சில செகண்டுகள்.
அல்லாஹ் சக்தி மிக்கவன் சகோதரர்களே. நாங்க ஏமாத்தத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏமாந்துராதீங்க. லா தகுரன்னக்கும் ஹயாத்துத் துன்யா வலா யகுரன்னக்கும் பில்லாஹில் கரூர். ரெண்டு பேரும் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒன்று உலக வாழ்க்கை, இரண்டாவது ஏமாற்றக்கூடியவன் ஏமாற்ற வேண்டாம். இங்கெல்லாம் ஷைத்தானு கூட சொல்லல, இப்லீஸ்னு கூட சொல்லல. இது கரூர் யாரு? ஏமாற்றக்கூடியவங்க யாரு? உங்களோட மனைவி தான், உங்களோட உம்மா வாப்பா தான், உங்களோட புள்ளதான், உங்களோட கூட்டாளி தான், உங்களோட வியாபாரம் தான், உங்களோட வீடு தான். இது உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கு. கடை இன்றைக்கு விடுதல் அல்லாட பாயில போறதுக்கு, மனைவி விடுறாள் ஜமாத்துல போறதுக்கு, பள்ளிக்கு வாரத்துக்கு, மனைவி தட தாடி வைக்கிறதுக்கு, கபருக்கு வருவாள் வந்து தாடி வைக்க நான் தானே அவர் தடையா இருந்தேன், ஏழை மன்னிச்சுக்கோ, எனக்கு தன்னனதை அவரை விடுன்னு மனைவி சொல்ல மாட்டாள், பிள்ளைகள் சொல்ல மாட்டாங்க. யார் தடையா இருந்தா அவன் மாட்டிக்கொள்வாங்க, தடை விதிக்கப்பட்டவன் மாட்டிக்கொள்வான். சோதனை பெரிய மிகப்பெரிய மாற்றம். அனைத்து மறைந்த படைத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களை இந்த ரெண்டு விஷயம் ஏமாத்திர வேண்டாம். ஒன்று துனியா, அடுத்தது ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் மட்டுமல்ல, ஷயாத்தீன் அல் இன்சி வல் ஜின். மனிதனையும் ஷைத்தான் நிற்கிறான், ஜின்களையும் ஷைத்தான் நிற்கிறான். மனிதர் ஷைத்தான் யாரு சொன்னார்? மனைவி, மக்கள், கூட்டாளிமார், சிலங்கட வாப்பும்மா பெரிய ஷைத்தான். வாப்பும்மா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மார்க்கத்துக்கு தடையாக இருக்கிறாங்க. மனைவி பெரிய ஷைத்தான், அவள் தடையாக இருக்கிறாள். உங்களுக்கு உங்களோட முகத்துக்கு தாடி அழகில்லை, இவள் யார் அழகில்லைன்னு சொல்றதுக்கு? அல்லாவுடைய பார்வையில் அழகா அழகு, அல்லாவுடைய பார்வையில கோலமா அதான் அலங்கோலம். ஃபேஷன் அல்லாஹ் ரசூல் இடத்துல எதுவும் அதான் ஃபேஷன். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா இருக்கக்கூடிய வழி அனைத்தும் ஃபேஷன் அல்ல, அது அலங்கோலம் சகோதரர்களே. இன்னைக்கு எங்களுக்கு அழகாக தெரியுது. எங்களுடைய ஈமானுடைய பலகீனம். எதை நபி வெறுத்தாங்களோ இன்னைக்கு எங்களுக்கு அழகாக தெரியுது. எதை நபி விரும்பினாங்களோ அது எங்களுக்கு கோலமாக தெரியுது என்றால் நாங்க என்ன முஸ்லீம்கள்? எங்கள்கிட்ட என்ன ஈமான் இருக்குது? ஒரு நபி விரும்பின விஷயத்தை எனக்கு விரும்ப கூட முடியலை. எங்களுடைய ஈமானுடைய அந்த அளவுக்கு பலகீனம், அந்த அளவுக்கு பலகீனம். இப்ப இந்த பலகீனமான ஈமான் வச்சுக்கொண்டு எங்க சொர்க்கம் போகலும்? இதெல்லாம் பகல் கனவு சகோதரர்களே. காணல் நீர் தூரத்துல தெரியுது, தண்ணீர் இருக்கிற மாதிரி ஓடுறாரு, போய் பார்த்து தண்ணியை காணும். இன்னும் கொஞ்சம் தூரத்துல மாதிரி தெரியுது, அங்க ஓடுறாரு, அங்கேயும் இல்லை. எங்க இருக்கோ அங்க இல்லை. இதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அந்நியருடைய வாழ்க்கையில் அழகு விளங்குது, அந்நியர்களுடைய கலாச்சாரத்துல அலங்காரம் ஒரு கவர்ச்சி விளங்குது. இதெல்லாம் ஏமாற்றம் சகோதரர்களே. உலக வாழ்க்கையில நிம்மதி தெரியுது, இது ஏமாற்றம். உண்மையான நிம்மதி அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான், தீன்ல தான் நிம்மதி இருக்கு. அந்த நிம்மதி அடைகிறது எப்படி அடையணும்? அதுக்கு ஒரு வழி என்று இருக்கணுமே. அல்லாஹு தாலா அநியாயக்காரனும் அல்ல, அல்லாஹு தாலா அறிவற்றவனும் அல்ல. நவுசுபில்லாஹ். அல்லாஹ் ஹக்கீம், அல்லாஹு தாலா நேர்மையானவன். அடுத்து சிரமமான காரியத்தை எங்களை செய்யும்படி ஏவினதும் கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா வுஸாஹா. எங்களால செய்யலாம், நீங்க செய்யுங்கன்னு அல்லாஹ் ஒரு நாள் சொன்னதில்லை. அப்ப அல்லாஹு தாலா நேர்மையானவன், அனைத்தையும் அறிந்தவன். அடுத்தது எங்களுக்கு முடியுமானதுதான் சொல்லிக்கிறான். அப்ப அந்த சொல்கிறான், இந்த நிம்மதி சந்தோஷம், இந்த தீன் உங்கள்கிட்ட கிடைக்கிறண்டா ஒரு வழி என்ன? நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில வழியாகுங்க. ஒரே வழிதான், வேற எந்த வழியும் இல்லை. தீனுக்கு அடிப்பாடுபடுங்க, ஈமானுக்கு அனுமுயற்சி செய்யுங்க. உடலை பியம்வாலிக்கும் அம்புசிக்கும், உங்களோட உடல் பொருளை எடுத்துக்கொண்டு போங்க. வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா. யார் எங்கட பாதையில பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாதையிலையும் விரிச்சு கொடுப்போம், திறந்து கொடுப்போம். இதான் வழி, வேற எந்த வழியும் இல்லை. தயாராகும் இன்ஷா அல்லாஹ்? யார் தயார் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமா போறதுக்கு 4 மாதங்கள் சின்ன ஒரு காலம் தான். இன்னைக்கு எங்கிட்ட அதிகமான 199% மக்கள் 4 மாதத்துக்கு மேல ஜப்பான்ல கழிச்சவங்க. என்ன கண்டிக்கிறோம்? கொஞ்சமான கண்டிருப்போம். ஈமான கண்டோமா? அது இதுல காண இயலாது. அது தீனுக்கு அனுப்பாடுபடணும். இருமுங்க இன்ஷா அல்லாஹ். யார் தயார்? அவசரமா சொல்லுங்க. அல்லாஹ் உதவி செய்வான். டைம் போய்